மிஸ், எப்படி இருக்கீங்க? ஆமாம், நான் உங்கள் டீச்சர் வந்துட்டேன். 5th ஸ்டாண்டர்டு இங்கிலீஷில் போயம் பார்க்க போகிறோம், ரைட்டா? ஆமாம், கொஞ்சம் லேட்டாக போட்டேன், கோவிச்சுக்க வேண்டாம், பார்க்கலாம். மதர் நேச்சர். மதர் நேச்சர். மதர் நேச்சர் அப்படின்னா அம்மாவினுடைய குணம். அம்மாவுடைய குணம். அம்மாவோட குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட அன்பாக பேசுவாங்க, கவனமாக பேசுவாங்க, நம்மளோட தேவை என்னவோ அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க, நமக்கு ஆசைப்பட்டது எல்லாமே செய்வாங்க. அம்மா தானே? அம்மாவா இல்லையா? எஸ் மேம் சொல்லலாம். அப்போது அவங்கள பற்றி பாடும்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பெரிய ட்ரீ கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரீக்குள்ளே பாரு அம்மாவை கொடுத்துருக்காங்க. அம்மா கையில் என்ன இருக்குது? பூமி இருக்குது. எர்த்து. இங்கிலீஷில் பூமிக்கு என்ன பேர்? இங்கிலீஷில் எர்த்து. அந்த எர்த்தை வச்சுருக்காங்க. பார்க்கலாமா? அம்மாவும் இந்த ட்ரீயும் ஒன்றா, மதரும் ட்ரீயும் ஒன்றா. எப்படி பார்க்கலாம்? பாட்டு படித்து பார்த்தா தெரியும். லுக் அட் த ஹாஸ்பிட்டாலிட்டி ஆஃப் மதர் நேச்சர். ஹாஸ்பிட்டாலிட்டினா பாருங்கள், பரிவு. பரிவுனா அன்பு, ஆசை, பாசம், நேசம். நமக்காக அம்மா என்ன பண்ணுவாங்க? ரொம்ப உடம்பு சரியில்லைனா கூட கூட்டிகிட்டு போவாங்க, கூடயே இருப்பாங்க. வேலைக்கு போகிற அம்மா கூட நமக்காக என்ன பண்ணிக்குவாங்க? லீவ் போட்டு நம்மளை பார்த்துக்குவாங்க. சரியா? அந்த அம்மாவோட குணம். லுக் அட் த ஹாஸ்பிட்டாலிட்டி ஆஃப் மதர் நேச்சர். இட் கிவ்ஸ் எவ்ரிதிங் டு ஆல் கிரியேச்சர். என்னது? அவங்க அன்பை எல்லாத்துக்கும் கொடுப்பாங்களாம். எல்லாமே என்ன? ஆடு, மாடு, கோழி, பூனைக்குட்டி, நாய்க்குட்டி எது இருந்தாலுமே எல்லா உயிர்களுக்குமே அவங்க அன்பை கொடுப்பாங்க. செடி பிடிக்கும், பூனைக்குட்டி பிடிக்கும். பூனை உங்களுக்காக தானே அம்மா வளர்த்துறாங்க உங்கள் வீட்டிலலாம். சிங்கத்தை கொண்டாந்து வளர்த்துறோமா? ஏன்? அது காட்டு விலங்குகள், வைல்டு அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம். காட்டில் இருக்கிறத காட்டில் விட்டுணும். வீட்டில் இருக்கிற விலங்குகள் மட்டும்தான் வீட்டு விலங்குகள்னு பேர். அதை மட்டும்தான் வளர்த்தணும். தெரியுதா? ஆமாம். என்ஜாய் த மேல்லைன்னு தேர் ஆர் நோ ஸ்ட்ராங்கர்ஸ் அண்டர் த ட்ரீ. தேர் ஆர் நோ ஸ்ட்ராங்கர்ஸ்னால் யார்? யாருன்னே தெரியாதவங்களாம் அந்த மரத்துக்கடியில் போய் உட்காரமா இல்லையா? நம்ம போய் உட்கார அந்த மரத்துக்கு தெரியுமா? அந்த ட்ரீக்கு தெரியாது. அப்போது என்ஜாய் த ஷேடோஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஃபார் ஃப்ரீ. அந்த நிழலில் நம்ம விளையாடுறோம். அது கொடுக்குற பழங்களை ஃப்ரீயாக இலவசமாக கொடுக்குது. நம்ம தான் அதை பிச்சுட்டு வந்து விற்கிறோம். ஆமாவா இல்லையா? மாங்காய் மரத்தில் இருக்க பழத்தை பிச்சு நம்ம தான் கொண்டாந்து விற்கிறோம். மரத்துக்கு நம்ம போய் நான் மாம்பழம் 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன், 40 ரூபா. இந்த ட்ரீ வச்சுக்கோங்க அப்படி சொல்லி அந்த 40 ரூபாய் போய் ட்ரீகிட்ட போய் கொடுக்குறோமா? அந்த ட்ரீயை பேர் வச்சு நம்ம தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? காசு சம்பாதிச்சிட்ருக்கோம். தேர் இஸ் எ ஹோம் ஃபார் பேர்ட். ஹோம்னா என்ன? வீடு. பேர்ட்னா யார்? ஆமாம், அந்த பறவைக்கான வீடாகவும் அந்த மரம் வந்து உதவி செய்யுது. அந்த மரத்தில் பேர்ட்ஸ் எல்லாம் கூடு கட்டி தங்கி வாழுது தானே? ஆமாம். அண்ட் ரெஃப்ரெஷிங் பிளேஸ் ஃபார் த ஹேட். அந்த தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இடத்த அப்படியே எப்படி வச்சுருக்கோம்? சில்லுன்னு குழுன்னு வச்சுருக்கோம். ஆமாவா இல்லையா? அந்த நிழல் இருக்கிற வரைக்கும் காற்றும் நல்லாயிருக்கும், நம்ம சுவாசிக்கவும் நல்ல இடம். எந்த இடம்? டக்குன்னு சொல்லுங்கள். ட்ரீக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த சுகமான காற்று. த ரிச் இஸ் அவர் கல்ச்சர். நம்மளுடைய மதிப்பு மிக்கது நம்மளுடைய கலாச்சாரம். கலாச்சாரம்னா இப்போ பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம். பெண்கள்னால் இப்படி தான் இருக்கணும், இந்த இடத்துக்கு போகணும், அருமையாக போகணும், வாங்க கூப்பிடணும், மரியாதையாக பேசணும், பண்புடன் பேசணும், ஒழுக்கமாக பேசணும். அப்போ நம்ம இதுதான் பண்பாடு. வரவங்க விருந்தாளிகளை கவனிக்கணும், வரவங்கிட்ட முகம் கோணாமல் இன்சொல் பேசணும், அழகாக பேசணும். சரிதான்? ஃபாலோ இட் இன் யுவர் ஃப்யூச்சர். நம்ம ஃபாலோன்னா பின்தொடர்ந்து வரணும். சொல்கிறோம்ல, இதே ஃபாலோ பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா?
அந்த ஃபாலோனா பின்தொடர்றது இன் யுவர் ஃப்யூச்சர்னால் நான் எதிர்காலம். நீங்கள் பெருசாகி இல்லை 6வது போய் 7வது போய் 8வது போய் 9வது போய் அப்படியே 12வது போய் காலேஜ் போய் பெருசாகிடுவீங்க. அது வரைக்கும் அந்த கல்ச்சர், அந்த கலாச்சாரத்தை நம்ம என்ன பண்ணோம், தொடர்ந்து கொண்டே வரணும். தெரியுதா? நீங்கள் 5வது டீச்சர் சொன்னீங்க, நான் 5வது மட்டும் தான் தொடருவேன், 6வது போய் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. நம்ம ஃப்யூச்சர் வரைக்கும், நம்ம கடைசி வரைக்குமே ஆல்வேஸ் வெல்கம் வித் ஸ்மைலிங் ஃபேஸ். நம்ம எப்பயுமே எப்படி இருக்கணும், வெல்கம் ஃபேஸ். வரவங்களை பார்க்குறவங்களுக்கு நம்ம சிரித்த முகமாகவே இருக்கணும். நம்ம வீட்டில் அம்மா அப்பா சண்டை போட்டு விருந்தாளி வருவாங்க, வந்துன்னு வாங்க உட்காருங்க, ஆமாம் எங்கள் கூட சண்டை தான், என்னப்பா அதுக்கு, அந்த மாதிரி பேசக்கூடாது. அந்த கல்ச்சர் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா, அதில் கலாச்சாரம் கிடையாது. அப்போ வரவங்கிட்ட சிரித்த முகத்துடன் வாங்க உட்காருங்க, என்னம்மா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, இல்லைங்க உடம்பு சரியில்லை, நல்லாயிட்டேன், இப்போ நான் நல்லா இருக்கேன், உட்காருங்க வாங்க, டீ குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், ஸ்மைலிங் ஃபேஸாகவே இருக்கணும். தெரியுதா? வின்ஸ் த ஹர்ட்ஸ் இன் லைஃப்ஸ் ரேஸ். வின்னுனா என்ன, ஜெயிக்கிறது. வின்னுனா ஜெயிக்கிறது. ஹர்ட்ஸ் இதயங்களை வெல்லணும். எப்படி சண்டை போட்டு கத்தி எடுத்து போய் ராஜராஜ சோழன் சண்டை போட்டு வந்த மாதிரி, சேரன் சோழன் பாண்டியன் போய் சண்டை போட்டு வந்த மாதிரி போய் ஜெயிச்சுட்டு வந்தலாமா கத்தி எடுத்து போய். நம்ம அன்பால் பேசும்போது அவங்க மனசில் நம்ம நினப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த பாருடா அன்றைக்கி வந்தாங்க துளசிபாதி வந்தா, போன உடனே சேர் எடுத்து போட்டு தண்ணி மொண்டு கொடுத்தாப்பா, நல்ல பிள்ளைப்பா, வாங்க என்னங்க சாப்பிட்றீங்களான்னு கேட்டா, என்னக்கா உடம்பு சரியில்லையான்னு கேட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் போய் மாத்திரை வாங்கிட்டு வரட்டான்னு கேட்டாங்க. அருமையான பிள்ளை அந்த பிள்ளை, அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே நம்ம ஒரு எண்ணத்தை என்ன பண்ணணும், உருவாக்கணும். அதுதான் ஜெயிக்கிறது இதயத்தை. போயிடுக்கு வால் எடுத்து சண்டையெல்லாம் போட வேணாம். லைஃப் ரேஸ், நம்ம வாழுகின்ற இந்த ஓட்டம். இன்றைக்கி தான் போன மாதிரி இருக்குது, ஒரு வருஷம் போனதே தெரியல அப்படிம்பாங்க அம்மாலாம். இப்போ தாண்டா ஸ்கூல் தகுந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போகிற செகண்ட் டைம் வந்துடுச்சு இல்லை. அந்த மாதிரி இந்த வாழுகின்ற ஓடுகின்ற ஓட்டத்தில் நாம் இதயங்களை வெல்ல வேண்டும், அடுத்தவங்களோட இதயத்தை ஜெயிக்கணும். ஃபார்ச்சூன் நாக்ஸ், கே வந்து சைலண்ட் ப்ரொனன்சியேஷன் தெரியுதா, ஃபார்ச்சூன் நாக்ஸ் வித் இட் பெஸ்ட். நமக்கு இந்த மாதிரி இருந்தால் எதிர்கால வாய்ப்புகள் நம்ம கதவு வந்து those who care for their guest. கேர்னா அக்கறை. யார் நம்ம அக்கறை காட்டுற மாதிரி இருக்காங்க, எல்லா கெஸ்ட்டுக்கிட்டையும் நம்ம என்ன பண்ணணும், அக்கறை காட்டணும். அப்போ இங்கே வந்து தமிழ் படிக்கிற மாதிரி மாற்றி நேராலாம் சொல்ல முடியாது. தோசு அந்த யார் அக்கறை இந்த விருந்தினர் அப்படி சொல்ல முடியாது. யார் வர விருந்தினர்கிட்ட அக்கறை காட்டுறோம், அவங்க எல்லாமே நம்மளோட இதயத்தை அவங்க வெல்லுவாங்க, அவங்களோட இதயத்துலேயும் நம்மளும் இருப்போம். அப்போது மதருக்கு எப்படி இவ்வளோ பரிவு இருக்கோ, அதுபோல் இந்த ட்ரீயும் நமக்கு நிழல் கொடுக்குது, நம்மளை பார்த்துக்குது, ஃப்ரூட்ஸ் கொடுக்குது, பிங்கி ஃப்ளவர்ஸ் கொடுக்குது, பேர்ட்ஸுக்கு நெஸ்ட்டு கொடுக்குது. அதே போல் நமக்கு தேவையான விறகுகள் அதெல்லாம் கொடுக்குது. பாருங்கள், அனிமல்ஸு பேர்ட்ஸு இதெல்லாம் தங்கிறதுக்கான கீழே ஷேடோன நிழல் கொடுக்குது இல்லையா. இதனுடைய பாகங்களாக சிறு குச்சியாக இருக்குது, ஊஞ்சல் கட்டி விளையாடலாம், வீடு கட்ட ஜன்னல் செய்ய கதவு செய்ய பயன்படுது. அப்போது இந்த ட்ரீயும் நமக்கு யார் தான், மதர் தான். இந்த மதர் நேச்சர் அப்படிங்கிற பாடத்தில் நம்ம இதெல்லாமே கற்றுக்கிறோம். சரியா? நன்றி, வணக்கம். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ். தேங்க்யூ ஃபார் லிசனிங் த லெசன். ஓகே, பாய்.